ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னா தட்டை கால் அல்லது தட்டை பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாட் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம காலில் வந்து உள்பக்கம் மேல் நோக்கி வளைஞ்ச மாதிரி ஒரு வளைவு இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆர்ச்சின்னு பேர். இது நார்மலாக எல்லாருக்குமே உள்பக்கம் ஒரு வளைவு இருக்கும். இந்த ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆகி பாதம் வந்து தட்டையா தரையோட சமமா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிளாட் ஃபுட் வந்து 90% வந்து குழந்தை பிறக்கும் போதே அவங்களோட பாத அமைப்பு ஏற்படக்கூடிய மாற்றமா தான் இருக்கு. சிலருக்கு தான் வந்து கால் அடிபடுறதுனாலயோ இல்ல ஃபுட்ல எதுவும் இன்ஜுரிஸ் ஆகுறதுனாலயோ லிகமெண்ட் வந்து கிளியறதுனாலையும் மசில் வீக்னஸ்னாலையும் இல்ல பாதங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி அதோட அலைன்மெண்ட் மாறுறதுனாலையும் ஆர்ச் கொலாப்ஸ் ஆகி ஃபிளாட் ஃபுட் வரலாம். இது நல்லா இருக்க காலு நடுத்தர வயசுலயோ இல்ல ஏதாவது இன்ஜுரிஸ்னாலயோ வருது. பட் மேக்சிமம் பார்த்தோம்னா ஃபிளாட் ஃபுட்ன்றது பிறக்கும் போதே குழந்தையிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றம். இப்ப இதுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஃபிளாட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால வேகமா நடக்க முடியாது, வேகமா ஓட முடியாது. அதுவுமே குழந்தைங்களா இருக்கும்போது வந்து எந்த விதமான சிரமமும் அவங்களுக்கு தெரியாது. வயசு ஏற ஏற காலில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதிர்ச்சி அடையும் போது அதோட பிளெக்சிபிலிட்டி குறையும் போது சிலருக்கு பெயின் வரும். இவ்வளவுதான் இதுல வந்து பிரச்சனை வரும். இந்த ஃபிளாட் ஃபுட்டை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலுக்கு ஆர்ச் சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்ப லோட் ஆகும்போது ப்ரெஷரை வந்து அந்த ஆர்ச் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா மிக முக்கியமா அந்த பாதங்களுக்கு உண்டான சிறப்பு எக்ஸசைஸ், அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிளாட் ஃபுட் சம்பந்தமான மசில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கும் லிகமெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் மசில்ஸோட லிகமெண்டோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணோம்னா இந்த ஃபிளாட் ஃபுட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதற்குண்டான சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபிளாட் ஃபுட்ல இருந்து வரக்கூடிய வலியில இருந்தும் சின்ன சின்ன பாதிப்புகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.